Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மைசூர் போண்டா. ஒரு அருமையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் இது. டீயோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா பிளான் பண்ணி பண்ணிடலாங்க. நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும். அதே சமயம் உள்ள நல்ல ஸ்பாஞ்சியா மெத்துன்னு இருக்கும். நல்ல மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கும். இந்த போண்டாக்கு நல்ல காரசாரமான கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ போண்டா செய்யும்போது மிஸ் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் காரசாரமாக சட்னியும் செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுடைய கவிதா சமையலறை சட்னி பிளேலிஸ்ட்டில் நிறையா விதமான சட்னிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அருமையான மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போ போண்டா செய்ய நம்ம மாவு கலந்துடலாங்க. இங்கே ஒரு கப்பளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். நம்ம மைதா சேர்த்து தான் இது செய்ய போகிறோம். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த பேக்கரி ஸ்டைல் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம பவுலில் சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது தயிர். இங்கே ஒரு 150 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். அதிகம் புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம். அடுத்தது பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 2, பொடியாக நறுக்குன இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, நல்ல 1 இன்ச் இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கிள்ளி சேர்த்து விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே நல்ல சீரகம் 1 டீஸ்பூன். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகமோட வாசனை இந்த போண்டாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் பீசஸ் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது இப்படி இந்த மாவில் போட்டு நம்ம போண்டா பொரிச்சு எடுக்கும்போது சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயும் சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன். இது குக்கிங் சோடா, ஆப்ப சோடா எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். இந்த அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம போண்டா ஆறுனதுக்கப்புறமும் கிறிஸ்பியாகவே இருக்கிறதுக்கு வேண்டி. இது மைதா மாவில் இந்த போண்டா செய்கிறோம். ஆறுனதுக்கப்புறமும் அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் நேரம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அரிசி மாவும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. தயிரோடு சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கே தான் கலந்துக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிறதா பெட்டர். ஏன்னா இல்லைன்னா சடனாக தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இப்படி கையை விட்டு அடித்து கலந்துக்கங்க. ஸோ எந்த விதமான உருண்டையும் இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக மாவு வரும். இது மைதா மாவு. கொஞ்சம் அந்த ஏரியா ஃப்ளஃபியாக ஆச்சுன்னா நம்ம போண்டா பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி. இதை நம்ம நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போண்டா பொரிச்சு எடுக்கலாம். இது ஊறிட்டுருக்கிற இந்த கேப்பில் நம்ம சட்னி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சு அதுவும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ போண்டா மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அழகாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கிள்ளி போட்டு விட்டுறலாம். மாவு நல்லா அந்த பேக்கிங் சோடாலாம் போட்டு ஏரியா ஃப்ளஃபியாக நல்லா அடித்து கலக்கி ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ மாவு உள்ளே அந்த ஃப்ரை பண்ண போடவே நல்லா புஷ்ஷுன்னு அதுவே உருண்டையாக அப்படியே அழகாக போண்டா ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், நல்லா அழகாக போண்டா வெந்து அதுவே நல்லா மேலே மிதந்து வருது. சூப்பராக நம்மளுக்கு போண்டா அப்படியே ரெடி ஆகிட்டுருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மைதா மாவில் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகமோட வாசனை, அந்த தேங்காய் பல் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். போண்டாவும் ரொம்ப நல்லா சாஃப்டாக லைட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா மொறுமொறுன்னு மேலே இருக்கும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த கலர் மாறி நல்லா அந்த ப்ரௌன் ஆகி வரும்போது கரெக்டாக ஆயிலிருந்து எடுத்துருங்க.
அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி எடுத்துட வேண்டியது தான். இப்போ அடுத்த அடசலும் போட்டு பார்த்துடலாம். மாவை இப்படி சின்ன சின்னதாக கிள்ளி உள்ளே போட்டு விட்டுருங்க. ஸ்பூனில் எடுத்து போட்டாலும் சரி, இப்படி கையிலேயே கிள்ளி போட்டாலும் சரி. நம்ம எப்படி போட்டாலும் அதுவே அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகி அழகாக மிதந்துட்டு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆக விட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான மைசூர் போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக நல்ல சட்னி வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சட்னியும் செஞ்சுருங்க. நல்ல காரசாரமான கார சட்னி, நல்ல இஞ்சி பச்சை மிளகாலாம் தூக்கலாக சேர்த்த தேங்காய் சட்னியெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இங்கே நான் ரெண்டுமே பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், போண்டா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, மேலே உள்ள நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள், அந்த லேயராக தெரியுது. நல்ல இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக். இது டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா ஏதாவது காரசாரமாக சாப்பிடணுன்னு தோணும்போது இந்த மைசூர் போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.